எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாமளே வீட்டில் அரிசி மாவு வச்சு விநாயகர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ஆட் பண்ணுறேன். அந்த விநாயகரை வச்சு பூஜைக்கு என்னெல்லாம் பலகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் அதை எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பூஜைக்காக வாங்கின பொருள் எல்லாம் நான் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கல்லுப்பு சேர்த்து 20 நிமிஷம் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்க. நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இது செய்யும்போது கை வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு கெட்டியான மாவை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுட்டு கூட கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்ய முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு செய்ய முடியுது. அப்போது இந்த டைமில் நம்ம அதை கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதில் பாதி மாவு கார கொழுக்கட்டைக்காக எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கூடவே உப்பையும் சேர்த்து வதக்கி வச்சுருந்தேன். அதை தான் நம்ம கார கொழுக்கட்டைக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி, அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் முடித்து எடுத்து வைக்கிறேன்.
இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை நம்ம ஷேப் செய்யறதுக்காக மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக ஷேப் வரும். ரொம்ப மாவு ஆறி போச்சுன்னா அதுக்கப்புறம் சரியாக வராது. ரொம்ப அழகாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம உள்ளே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போது கவர் பண்ணி கரெக்டாக நம்ம டிசைன் பண்ணி அதையும் இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வீட்டில் இருந்த ரைட்டிங் டேபிளை நான் 4 ஸ்டெப்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸை எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வேறு வேறு கலராகவும், தேர்டு ஃபோர்த்துக்கு ஒரே கலராகவும் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். பாருங்கள், அதை வந்து கிஃப்ட் ராப் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு கவர் பண்ணி மேலேயும் கீழேயும் நம்ம சேஃப்டி பின் போட்டு கவர் பண்ணிடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது முடிச்சாச்சு. இப்போ இதையும் நான் இதே மாதிரி கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் கவர் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே தேர்டு ஃபோர்த்துக்கு ஒரே கலரை நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம செஞ்ச அரிசி மாவு விநாயகரை வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டூலில் அரிசி வச்சுட்டு அது மேலே நம்ம விநாயகரை வச்சுருக்கேன். மா இலை தோரணத்துக்காக மா இலையை நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கயிறில் போட்டு தோரணமாக செஞ்சு வச்சுக்க போகிறேன். இதை நம்ம விநாயகருக்கு பின்னாடி நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம கட்டிக்கலாம். இந்த பின்னாடி ஷீட்டை ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். அதுலேயே அழகாக தோரணத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நாங்கள் விநாயகருக்கு வச்சுருக்க பூக்கள் எல்லாம் எங்கள் வீட்லேயே வந்தது. அதையே நாங்கள் அழகாக ஜோடித்து வச்சுருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாகவே நம்ம விநாயகரை அலங்கரித்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது செகண்ட் லேயரை நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு டவல் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே வாழை இலை வச்சு நெய்வேத்தியத்தை ஒவ்வொன்றா படைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச சக்கரை பொங்கல், அப்புறம் கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டல் ஒரு பக்கமாகவும், எள்ளுருண்டை நான் வெளியில் தான் வாங்கினேன். இன்னொரு நெய்வேத்தியமாக பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக வெல்லத்தையும் வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் விநாயகர் வச்சாலும் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க சாமி கும்பிடும்பொழுது. அதுக்காக மஞ்சள் பிள்ளையாரை இலையில ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். இப்போது தேங்காயும் நாங்கள் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பழங்கள் ஒரு பக்கமாகவும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி பூஜை ரொம்ப அழகாக கொண்டாடி முடிச்சிட்டோம். அதுவும் நாமளே செஞ்ச அரிசி மாவு விநாயகரை வச்சு இந்த பூஜையை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி பூரா ரொம்ப குஷியாக இருந்தது நம்ம விநாயகரை செய்யும் பொழுது. இப்போது நாங்கள் செஞ்ச விநாயகர் பூஜை எல்லாம் காலையில் ஒரு பூஜை, ஈவினிங் மறு பூஜை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் தண்ணியில் கரைக்க போகிறோம். அது கூடவே மஞ்சள் பிள்ளையாரையும் நான் சேர்த்து கரைக்க போகிறேன். கரைஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்து நான் செடிகளுக்கு ஊற்றிடுவேன். அவ்வளோதான், பூஜையை நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்களும் விநாயகர் சதுர்த்தி பூஜையை அழகாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி.